அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கடந்த 10 மாதங்கள் நம்மை கண்ணின்மணியை போல காத்து நடத்தி இந்த 11வது மாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கோடாகுடி சோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் உணர்த்தி இந்த மாதத்தில் நம்ம பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தலைவை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற எங்கள் தாவே, இந்த அருமையான மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே இந்த கால வேளையிலே கர்த்தரினோடு கூட பேச வேண்டும், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு வந்த காரியத்தை நீர் கேட்டிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவர்களை இன்னும் பலப்படுத்தட்டும், விசுவாச வாழ்க்கையில் பலன் கொள்ளவும், இன்னுங்க தாம் மகிமையான ஒரு வாழ்க்கை உமக்குள்ளாய் வாழவும் அருள் செய்தலும் ஆசீர்வத்திலுங்க தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்கள் செய்த தொழில் மேலும் இருந்த ஆசீர்வத்தை நடத்துவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை குறித்து நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது 2 அற்புதங்களை கர்த்தர் செய்கிற ஒரே இடம்தான். முதல் அற்புதமும் கானா ஊர் தான். 2வது அந்த அற்புதமும் அங்கே அந்த கானா ஊரில் தான் கர்த்தர் அதை செய்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். The first thing, அவர் முதல்ல இப்போ தான் அற்புதம் செய்கிறார். சீசர்களுக்கு தெரியாது அவர் இப்படி அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி தெரியாது. They were just following Jesus Christ. அந்த டிசைபிள்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க, கூட போயிட்டே இருந்தாங்க. முதல் இந்த அற்புதத்தை அந்த கானா ஊர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். முதல்ல நம்ம கூட இருக்கவங்களுக்கு விசுவாசம் வேணும். கர்த்தர் இந்த காரியத்தை செய்த போது பார்த்தா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். ஆதி நாட்களில் நான் ஊழியத்தில் போய் ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களில் சில வேளை பிசாசு பிடிச்ச போராட்டத்திற்கு மக்களை கொண்டு வருவாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா அந்த ஸ்பிரிட் அவங்கள டெஸ்ட்ரக்ஷன், அப்படியே திசை மாறும்படியான காரியத்தை அவங்களா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் பாசி அது எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதை கேட்டு அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாதபடி அது தன் வசப்படுத்தி கொண்டு இருக்கும் அவங்கள. அந்த சமயத்தில் நான் சில வேளை சொல்லிடுவேன், நீங்களாம் கொஞ்சம் வெளியே போயிருங்க அப்படின்றேன். ஏன்னா அவங்களால நமக்கு இடையூறாக இருந்து கொண்டு இருக்கும். அவங்களுடைய அவிசுவாசம் அல்லது பிசாசு அவங்கள அந்த விசுவாச ஜெபத்திலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்முடைய அந்த ஒரு மனதை இங்கே கெட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காரியமாக இருக்கு. எனவே கர்த்தர் அந்த கானா ஊர் கல்யாணத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த குறைவுகளின் மத்தியில் அவர் அந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு பெரிய பங்கு எதற்கு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும்படியாக இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி இங்கே அவர்களுடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சார், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிறோம். நம்ம குடும்பத்தார் முதல்ல எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அதில் யாராவது சும்மா என்னப்பா இப்போ பார்த்தாலும் ஜெபமான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கே போ இங்கே போன்றீங்க, அந்த கூட்டத்துக்கு போ அந்த கூட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அங்கே ஒரு குழப்பத்தின் ஆவி உள்ளே பூந்துச்சு அப்படின்னா அதோடு என்ன ஆயிரும்? பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை
அதாவது குறைபடுத்துகிறது போல இருக்கக்கூடிய காரியமாய் காணப்பட்டுவிடும். அதனால் நம்முடைய குடும்பத்தார் முதல்ல கத்திரிடத்தில் விசுவாசத்தின் காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய விசுவாச வாழ்க்கையை நாம் அந்த அலைகடலில் அலைகிறது போல இருக்கக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம அவிசுவாசத்தில் நம்ம குடும்பத்து மக்கள் காணப்பட்டோம்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார்னு ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு. நாமும் அவர் அசட்டை பண்ணுனா அவருடைய மனதை நொந்து வேதனைப்பட்டுருவார். பலவலான அந்த குடும்பத்துக்கு செய்து இப்படி இருக்காங்களே, என்னை அசட்டை பண்ணுகிறார்களே, இந்த பிள்ளைங்க எப்படி பேசுகிறார்களே. அதனால தான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை முதல்ல சரி பண்ணான். அவங்க சரியா இல்லாட்டால் கூட்டு கொண்டை காலையில் அவர்களுக்கு சொல்லி அந்த குற்றவான பாவனவால படியெல்லாம் செலுத்தி, ஆண்டவரை ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க, என் பிள்ளைகளால் எந்த ஆசீர்வாத குறை வரக்கூடாது, அவர்களுக்கும் ஆசீர்வாத குறை வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய காரியத்தில் காணப்பட்டதை நாம் பார்ப்போம். ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினால தான் ஏலினுடைய ஊழியம் தாறுமாறாய் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் வேதத்தில் 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏன்னா நம்ம விசுவாச வாழ்க்கை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் நம்ம சொல்லி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் விசுவாசம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன இப்படி நடந்துருமா, நம்மளும் செய்யணும்ல அப்படி இப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, there will be some pressure on us. அது நமக்குள்ள ஒரு சோர்வை உண்டாகக்கூடிய காரியமாய் காணப்படும். முதலாவது நம்ம குடும்பத்தில் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அல்லது விசுவாசத்தை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். எனவே தான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில கடந்து செல்லும் போது முதலாவது அவர் கூட இருந்தவர்கள் எல்லாம் விசுவாசம் வைக்கும்படியான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. எனவே உங்கள் விசுவாச ஓட்டத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களோடு, அதான் சில இடங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, 3 பேரை மட்டும் கூட்டு போய் ஜெபம் பண்ண போறார். மலை மேலே ஏறும்போது 3 பேர், அதே மாதிரி அந்த எவீருடைய வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போகும்போதும் அந்த 3 பேரை மாத்திரம் கூட்டி கொண்டு போய் ஜெபம் பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அவங்க தான் அவரோட கூட அந்த ஒரு வித, அப்படி கெத்செமனே தோட்டத்தில் போகும்போது எல்லாம் தூங்கிட்டாங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கவங்களை குறித்து, நம்முடைய குடும்பத்தாரை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய, நம்ம போராடி ஜெபிப்போம், கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். ஒரு சின்ன வார்த்தையை நம்ம மிஸ் சொல்லிட்டோம்னா கூட அதுக்காக 10 முறை முழங்கால் போட்டு ஆண்டவரே மன்னியும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்போம், கெஞ்சி கொண்டு இருப்போம். ஆனால் நம்ம வீட்டார் அதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, இவருக்கு இதே தான் வேலை அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியம், அவருடைய சீசர்கள் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு கூட விசுவாசத்தில் நம்முடைய குடும்பத்தார் நிற்கிறார்களா? என் மனைவி பிள்ளைகள் என்னோடு கூட விசுவாச வாழ்க்கையில் எனக்கு துணை நிற்கிறார்களா? அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவர்களும் விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறார்களா என்பது ரொம்ப அவசியமான காரியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய சமுதாயம் எப்படிப்பட்ட இருக்குன்னு சொன்னால், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சொல்லாத குடும்பங்களை, நிறைய குடும்பங்களை பார்த்துட்டேன். ரோட்டில் போகும்போது சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டு நின்று ஐயா தோத்துறோம் அப்படின்னு சொன்ன அந்த முற்பிதாக்களின் வழக்கத்தில் ஒரு தூசி அளவு கூட இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கிடையாது. அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை கனம் பண்ணுகிற மக்களாய் காணப்பட்டாங்க, ஊழியக்கார கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டாங்க. இன்னைக்கு பாஸ்டர் வந்திருக்காரு, அந்த ஒரு மாடு கூட்டு வருதுன்னு தெரியுமா, மாடு ஒரு வீடு வீடாக போய் அது மாதிரி. இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படிப்பட்டதாக இருக்கோன்னு சொல்ல முடியாது. நம் வாழ்க்கையில் விசுவாசத்தில் நாம் குறைபடாதபடி வாழ்வது ரொம்ப அவசியமான காரியம். அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைக்கும்படி தான் அந்த கானாவூர் கல்யாணத்தில் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைஞ்சது, அவங்க தத்தளித்து கொண்டிருந்தாங்க. ஒன் சைடு தட் இஸ் ஓகே, அதர் சைடு நம்ம பார்க்கும்போது இவங்க இந்த சீசரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க கூட, இவங்க என்னைக்கு விசுவாச வீரர்களாக மாற போகிறாங்க. ஸோ தட்ஸ் வாஸ் அ டைம். அவங்கள கர்த்தர் விசுவாச வாழ்க்கைக்குள்ளாய் நடத்துகிறார். அதனால இவர் பெரியவர் தான், இவர் சாதாரணமான ஆள் கிடையாது, தன்னையே திராட்சரசம் மாற்றாரு அப்படி சொல்லி இவர் மகிமையின் தேவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அப்படியே அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய குடும்பம் நம்ம கூட விசுவாச வாழ்க்கையில் ஓடக்கூடிய ஒரு குடும்பமாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக வேதம் சொல்லக்கூடிய காரியம், யோவான் 4ஆம் அதிகாரம் 2வது அற்புதமும்
அதே அந்த கானா ஊரில் தான் நடக்கூடிய காரியமாய் யோவான் 4:46 54 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நான் முக்கியமாய் கற்பரம்புகளிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கலிலேயாவுள்ள கானா ஊரிலே முதல் அற்புதம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அற்புதம் எப்படிப்பட்டது? மறுபடியும் வாசிங்க வசனத்தை. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார். கலிலேயாவுக்கு மறுபடியும் அங்க வருகிறார். அந்த கலிலேயா பட்டணத்துல தான் இந்த 2வது அற்புதம் நடக்குது. அங்கே ஒரு ராஜாவின் மனுஷனுடைய குமாரன் வியாதியா இருக்கிறான். அப்ப அந்த அவன் வந்து சொல்றான், என் மகன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். கர்த்தர் வந்து மக்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய காரியத்தை அதே ஊர்ல செஞ்சிருக்காரு. கலியாவில் கானா ஊர்ல செஞ்சிருக்காரு. இப்பொழுதும் கலிலேயாவில் கப்பர்நகூம்ல கர்த்தர் இருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணல, அவங்க வாழ்க்கையில இன்னும் அவர் மேல விசுவாசம் வைக்கல. அவருடைய செயல்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்போதான் அவர் கடிதம், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இதை நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா தெரியும். அவன் நீ போகலாம், உன் பையன் சோமா இருக்கான் அப்படின்றாரு. உடனே அவன் வந்து போகிறான். போயிட்டு அங்கே என்ன செய்கிறான்? போடணுன்னு, என் பையனுக்கு எப்போ சுகம் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறான். அதைத்தான் அவர் கடிந்து கொண்டார். இங்கே அவன் போயிட்டு கேட்குறான், எப்போ 7ஆம் மணி வேலை கிடச்சிச்சு. அவர் 7 மணிக்கு கரெக்டாக 7 மணிக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னார். அப்போ எவ்வளவு திருக்கான ஒரு இருதயம்! இவர் சொல்லித்தான் நடந்துச்சா? அதுக்கு முன்னாடியே என் பையன் சுகமடைஞ்சிட்டானா? இல்லை 5 மணிக்கே சுகமடைஞ்சிட்டானா? இல்லை 7ஆம் மணிக்கு தான் சுகமடைஞ்சானா? அப்படின்னு சொல்லி திருக்கான இருதயம் தான் அங்கே கடிந்து கொள்கிறார். நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், இந்த அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்க காரணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அவிசுவாச செயல்பாடுகளில் அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் அந்த கப்பர்நகூமிலே கடந்து கொள்ளக்கூடிய காரியத்தை, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளம் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து விசுவாசிக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. இப்போ உன் பையன் சுகம் அடைஞ்சிருக்கிறான். போனவுடனே கேட்கக்கூடிய காரியம், எத்தனாம் மணி வேலையில் அவனுக்கு சுகம் உண்டாச்சு? 7ஆம் மணி வேலையில் சுகம் உண்டாச்சு. அப்போ 53ஆம் வசனம் சொல்லுது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம், இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இப்ப 2வது, முதல்ல அவர் கூட இருக்க எல்லாரும் சீசர்கள் எல்லாம் விசுவாசித்தாங்க. இங்கே ஒரு சப்ஜெக்ட், இங்கே ஒரு காரியம் நடக்குது. வீட்டார் அனைவரும் என்று சொல்லி அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி, இது அவர் செய்த 2ஆம் அற்புதம் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப செகண்ட் மிரக்கல் அங்கே இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய 2வது ஒரு அதிசயமான காரியமா இருக்கிறது, விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை. அப்போ நம்முடைய சுற்றுப்புறத்தாருடைய நம்முடைய மக்களிடத்தில் நம்ம சில காரியங்களை பேசுவோம். வீட்டார்கிட்ட சொல்லும், மாமே மச்சான் எல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் இப்படி கர்த்தர் என்ன செஞ்சாரு, கர்த்தர் இந்த காரியத்தை பண்ணாரு, அப்படி இப்படின்னு சில காரியங்கள் நம்ம சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமாப்பா, சும்மா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கூல் டவுன் பண்ணுவாங்க நம்மளை. அப்போ அந்த குடும்பங்களும், என் மகன் வியாதியாக இருந்தான், சாக கிடந்தான்னு உனக்கு நல்லா தெரியும், அவர் 7ஆம் மணி வேளையில் சொன்னார், அதை நான் விசுவாசித்தேன், பாரு என் பையன் சோகமாக இருக்கிறான். அதன் மித்தமாக அந்த குடும்பத்தார் அங்கே அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே நம்ம சுவிசேஷ சொல்லும்போது நமக்கு மட்டும் அப்படின்றதில்ல, நம்ம குடும்பத்தாரும் அந்த சுவிசேஷத்தில் அல்லது விசுவாசத்தில் பலன் கொள்கிற மக்களாய் காணப்பட்டு, இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் அம்மா உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறவங்களாம் மாறிடுவாங்க. அம்மாக்கிட்ட சொல்லணும், அம்மா நம்ம இப்படிலாம் இருக்கிறது காரணம் ஏசாமி நம்ம மேலே வைத்த பிரியம், இதனால தான் நம்ம குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவர் தான் நம்மளை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு அவரை அவங்க வீட்டில் விசாரிக்கும் போது அவங்க பார்த்துட்டு, இவனுக்கு இதே பொழப்பு, ரோட்டில் போகிறான் வரவெல்லாம் கூப்பிட்டு இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பானாங்க,
அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காம போயிடும். when you ill treat a servant of God, you will losing your blessings. அது காரணம் என்னன்னா, உன் வீட்டார் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வர முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டார் அந்த அவர் அனைவரும் விசுவாசித்தால் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே அவர் கூட இருந்த சீசர்கள் யார் நம்ம கூட ஊழியத்தில் நம்ம போகிற இடங்களில் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நம்மளோட இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும், நம்ம சொல்லுவோம் ஒரு கல்யாணம்னா எல்லாரும் வந்திருப்போம் இல்லையா, அதில் எத்தனையோ நம்ம சொந்த மக்கள் இருப்பாங்க, அதில் எல்லாரும் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் தாத்தா பாட்டி எல்லாருடைய குடும்பம் அங்கே இருக்கு. எல்லாரும் விசுவாசி இருந்தால் ஒரு பரலோகமே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஸோ இந்த வேத வசனத்தை நான் தியானிக்கார், ஏன்னா பல முறை பேசியிருக்கேன் நான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், மூச்சு விடாமல் பேசியிருக்கேன். ஆனால் கடந்த நாளில் இதை குறித்து நான் தியானித்து கொண்டு போய் கர்த்தர் சொன்ன காரியம், அப்பா கூட இருக்கவங்க விசுவாசிகளாக இருக்கணும். விசுவாசம் இல்லாத மக்களை வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அண்ணே இன்னும் ஒரு 5 நிமிஷம் சென்று ஜெபம் பண்ணோடனே ராகு காலம் போயிட்டு நல்ல காலம் வந்துடும் அப்படின்னா, அவனை வச்சுட்டு நீ செஞ்சு என்ன பண்ண போகிற? ஏதாவது நடக்குமா? நீ வச்சிருக்க உன்னை சுற்றி இருக்க எல்லாருமே அவிசுவாசிகள். அவிசுவாசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பாவம் அவனுக்கு தெரியாதுன்னு. அவன் பூரா வேற காரியத்தை செய்கிற மனுஷனாக இருக்கான். அவனை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும்? எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் இருந்த நாளில் என்னோட பேசினதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த குடும்பத்தாருடைய எல்லாருடைய காரியத்தில் நம்ம குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான காரியம். தட் இஸ் ஃபார் அவர் பிளஸ்ஸிங். ஒரு ஆசீர்வாதத்தின் காரியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி செய்தி கண்டவர்கள் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். மன்னிக்க வேண்டும், அவர் வீட்டார் விசுவாசம் வைத்தார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். கண்ணீரோடு சத்தமிட்டு. எவ்வளவு நாளுக்கு இவனுக்கு அவிசுவாசம் இருக்கு? எவ்வளவு நாளுக்கு இருக்கு? அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வர அந்த பிள்ளை பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஏசாமி கேட்கிறாரு, சரி இன்னைக்கு நீ சொல்ற நான் விசுவாசிக்க ஆண்டவரே என் இடத்துல அவிசுவாசம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்ற. சரி, அவர் மறைமுகமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏசாமி இவனுக்கு எவ்வளவு நாளா இது இருக்கு? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. சிறு வயசுல இருந்து. அப்ப எவ்வளவு காலங்களா நீ அவிசுவாசியா இருப்ப? கேட்டா ரட்சிக்கப்பட்டான்னு கொஞ்சம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலான்னு கேட்டால் கோவம் வந்துடும். என்ன பார்த்து ரட்சிக்கப்பட்டான்னு கேட்டையா? நான் யாரு தெரியுமா? நான் பைபிளை வெளிப்படுத்திலிருந்து நான் இப்படி திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டையா? ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் தன் சகோதரிகளோட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் 3 பேரும் சகோதரர்கள் தான். அப்போ அவங்க கசின்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது பைபிள்லேருந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொடுத்து ரட்சிக்கப்பட்டார். பஸ்தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஊழியை செய்ய ஆரம்பித்தார். உலக வேலையை செய்து கொண்டு வந்தார். அப்போ அவங்க அக்கா ஒன்று அவரோட சீனியர் சொல்லிச்சு, டேய் நான் 5 முறை பைபிளை வாசிட்டேன்டா, நீ என்ன பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கியே, எனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரியும் பைபிளை பற்றி? அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், நீங்கள் 5 முறை நீங்கள் வாசிருக்கலாம், நான் ஒரே ஒரு முறை தான் வாசித்தேன். ஆனால் அப்படியே கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்துட்டேன். என்ன வசனம் சொல்லிச்சோ, வசனத்தில் என்ன கர்த்தர் என் கூட பேசினாரோ அதை அப்படியே நான் செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இதுதான் உங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டு. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில் உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அவிசுவாசியாக இருக்கிறது ரைட்டு தான். ஏதோ சரி இன்னும் நம்ம பார்க்கல, we have not seen any great miracles, இது பெரிய ஒரு அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கல, தண்ணீர் திராட்சரசமான மாதிரி பார்க்கல, அல்லது எவ்வீர் அந்த இன்னொரு
அந்த மனிதனுடைய மகன் எழுந்தது போல வியாதி இருந்து நான் வீட்டில் சுகம் பெற்று எழுந்த காரியத்தை பார்க்கல. ஓகே, ஆனால் அதை கேள்விப்படுகிறோம் இல்லையா? அவங்க சொல்றாங்களே, அவங்க வீட்டார் எல்லாரும் விசுவாசம் வைத்தாங்களே, நம்ம இப்படியே நம்ம பிள்ளையின் வாழ்க்கையில் எப்படி பார்த்து கொண்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போதான் அதை தான் கேட்குறாரு, எவ்வளோ நாளாக அப்படி இருக்கிற? அது கேள்வி என்னென்ன, எவ்வளோ நாளாக நீ அவிசுவாசியாக இருக்கிற? சின்ன பிள்ளையா இருந்த நாளிலிருந்து நான் அவிசுவாசியத்தான் இருக்கேன், இன்னைக்கு வரை நான் அவிசுவாசியத்தான் இருக்கிறேன். கர்த்தர் அதுக்காக அவனை விட்டு விடவில்லை. அவனை இங்கே கொண்டு வரன்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த பிசாசை துரத்தி அந்த பிள்ளை சுகமுடையும்படியான காரியத்தை செய்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வரலாம். அந்த அவிசுவாசம் வருகிற காரியத்தில் அப்படியே நம்ம அந்த அவிசுவாசத்தோடு ஓடக்கூடிய ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு விடக்கூடாது. நாம் விசுவாச வாழ்க்கையில் பலன் கொள்ளக்கூடிய மக்களாய் நாம் வளர்ந்து பெருகினால்தான் கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். அல்லேலூயா. எனவே இட் இஸ் நேச்சுரல். நம்ம வாழ்க்கையில் உலக பிரகாரமான காரியங்களை பல காரியங்களை பார்க்குறோம். நமக்குள்ள ஒரு விசுவாசிக்கா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு துளி அளவு நமக்குள்ள ஒரு சலனம் இருக்கத்தான் செய்யலாம். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காத கத்தாவே மன்னியும், நான் அப்படி நினைத்தது தவறு, நீர் எனக்கு இறங்கி அருளும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்டு கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவன் சொன்னது போல உதவி செய்யும் கண்ணீரோடு சத்தமிட்டு அவன் சொல்றான், ஐ வாண்ட் டு பி எ பிலீவர், எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒரு விசுவாசியாக இருக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லக்கூடிய காலத்தில் அன்னைக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய், உன் பிள்ளைக்கே அற்புதத்தை செய்கிறேன், இன்னைக்கு முதலாவது நீ என்ன பண்ணு, ஒரு பிலீவராக இருக்க நீ வாழ்கிற ஒப்பு கொடு. தட்ஸ் த ரீசன் காட் ரைஸ்ட் ஹிம். அவனையே அவன் பையனை எழுப்பி கொடுத்து விசுவாசி இருந்த காலம் போதும். யாரெல்லாம் சொன்னதெல்லாம் நீ நம்பலை. இப்போ உன் சொந்த வீட்டில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார், உன் சொந்த பிள்ளைக்கு அற்புதம் செய்கிறார். உன் பிள்ளை சிறு பிராயத்திலிருந்து இப்படி இருந்த பிள்ளை இன்னைக்கு இந்த பிள்ளை எழுந்து நடக்கும்படியான காரியத்தை நான் செய்திருக்கிறேன், இனியாவது நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. அல்லேலூயா. கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தில் பெருக வேண்டும், வளர வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காரியத்தை செய்கிறேன். போன வாரம் நம்ம நின்று சாட்சி சொல்லியிருப்போம், அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு. ஆனால் இந்த வாரம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த விசுவாச வாழ்க்கையில் அவிசுவாசமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் காணப்படுவோம். அந்த வாழ்க்கையை நாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் தூரமாக வச்சிருவோம். நான் விசுவாசித்தேன், அந்த விசுவாசிக்கிறேன், இன்னும் விசுவாசிக்கிறேன், என் மரண புரிந்து நான் விசுவாசத்தோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஒப்பு கொடுப்போம் சொன்னால் நிச்சயமாய் மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அடுத்ததாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 11:30, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அப்போ அங்கே ஒரு இந்த காரியம் நடக்குது. கர்த்தர் டிலே பண்ணுறார், அங்கே வர்றதை டிலே பண்ணுறார். அவன் வியாதியாக இருக்கும்போது சொல்லி அனுப்புகிறார்கள். அங்கே கர்த்தர் வருவதற்கு நாட்கள் தாமதிக்க 2 நாள் அங்கேயே தங்கிட்டார். அதுக்கப்புறம் வரும்போது 4th டே ஆகிடுது. அப்போ வரும்போது அங்கே அவள்கிட்ட சொல்லும்போது, மரித்து போயிட்டானே, நீங்கள் இருந்திருந்தா அங்கே அவன் உயிரோடு இருந்திருப்பானே. எனக்கு லாசருவை உயிரோடு எழுப்புறது முக்கிய காரியம் கிடையாது. இந்த யூதர்கள் இருக்காங்க பாரு, இவன் எப்போ பார்த்தாலும் இந்த நியாயப்பிரமாணம் 7வது நாள் இதையே பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் லாசரு எழுந்திருப்பான், தட்ஸ் ஐ நோ. ஆனால் இங்கே ஒரு 45ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார். அதுலயும் அநேகர் தான் போட்டிருக்கு. கொஞ்சம் பேர் இன்னும் லெஃப்ட் அவுட் கேஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரிடத்தில் யூதரில் அநேகர். இப்ப அவருக்கு என்னன்னா, என் ஜனங்கள் விசுவாசிகளா மாறணும். ஒரு குடும்பம் மாறுறது, கூட இருக்க மக்கள் மாறுறது, அடுத்து எனக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் மாறுறது. அது மாத்திரமல்ல, என் ஜனங்கள், பவுல் எழுதுகிறார், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய பாரமா இருக்கிறது. நான் பெஞ்சமின் கோத்திரத்தான். பெஞ்சமின் கோத்திரத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க.
இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் அங்கே சொல்லக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த அந்த யூதா கோத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரட்சிக்கப்படல, இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளாய் இந்த வாழ்க்கைக்கான நியாயப்பிரமாணம் தான், எழுத்து தான் அவங்களுக்கு தெய்வம், 7வது நாள் தான் அவங்களுக்கு தெய்வம் என்று சொல்லக்கூடிய நிலையில் காணப்பட்டாங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த அந்த இயேசு செய்தவர்களை கண்டவர்கள் யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. So step by step how God brings faith in the people. நம்முடைய வாழ்க்கையில் கூட இத்தனை ஆண்டுகள் நாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தில் பெருகி இருக்கிறோம். கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அழகாக டிசைன் பண்ணி அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். விசேஷங்களை விசுவாசம் வைக்கும்படியாக செய்கிறார், இந்த குடும்பத்தார் விசுவாசம் வைக்கும்படியாக செய்கிறார், அடுத்து தனிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசம் கொண்டு வரும்படியான காரியத்தை செய்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தை ஜனங்களுக்குள்ளே அவர் உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே அந்த கானாவூர் கல்யாணத்தில் குறைவுபட்டதை சரியாக்குவது மாத்திரம் அவருடைய வேலையா இல்லை, அவர் கூட இருந்த சீசர்களையும் விசுவாசிகளாய் மாற்றுவது அவருடைய காரியமாக இருந்தது. அதே போல தான் இங்கே லாசருவை எழுப்புவது மாத்திரம் முக்கியமான காரியம் இல்லை. லாசரு இன்னும் 6 நாள் சென்று எழுப்புனா கூட எந்திரிச்சிருவான், ஏசாமி சொன்னான். ஏன்னா அவர் தான் ஜீவன் பலனானவர், அந்த வார்த்தையினால தான் நம்ம உருவாக்கப்பட்டோம். ஆனால் அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த யூதர்கள்லாம் அங்கே வந்திருப்பாங்க, அந்த யூதர்களெல்லாம் என்ன பண்ணணும், இந்த அற்புதத்தை பார்க்கணும், உயிர்ப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் இங்கே செய்கிறதுனால அவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட ரொம்ப தெளிவாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம விசுவாசிகளாய் மாற்ற வேண்டும், மற்றவர்கள் விசுவாசம் வைக்கும்படியான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்குள்ளாய் பலன் கொண்ட மக்களாய் காணப்படும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் அவங்க சொல்றேன். இந்த விசுவாசமானது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பகுதி முழுவதுமாய் இஸ்ரேல் தேசத்தில், கலிலியாவில், கானாவூரில், இன்னும் பல இடங்களில், கப்பர்நகூமில் போகிற இடங்கள்லாம் அந்த விசுவாசத்தின் காரியங்கள் பெறுகிறது. மார்க் 5:27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இங்கே நடக்கூடிய போற போக்கில் அப்படி தட்டு பண்ணிட்டு போயிட்டான். எங்க விசுவாசம், நான் அப்படி டச் பண்ணாலே எனக்கு சுகம். யார் விசுவாசிப்ப? அவர் மேலே வச்சிருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? போய் நீ வீட்டுக்கு வரணும், என் பள்ளிக்கு ஜெபம் பண்ணணும், அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். நான் சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டனாலே போதும், ஆராதனையில் கலந்து கொண்டாலே போதும், நான் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற்றாலே போதும், நான் ஆலயத்துக்குள்ளே போயிட்டாலே எனக்கு போதும், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. How long we are keeping away from God? அவ 12 வருஷம் படாத பாடுபட்டான், கேள்விப்பட்டான், அவ செய்த அற்புதம் அடாலை ஜஸ்ட் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டான். விசுவாசத்திலெல்லாம் பெரிய விசுவாசமாய் அவருடைய ஆச்சரியப்பட்ட நிலைக்குள்ளாய் அவருடைய காரியம் முதலை திடன்கள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் இங்கே சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஸோ விசுவாசம் அப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணக்கூடிய காரியம் இல்லாது, அது அப்படி ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய காரியம். அந்த 12 வருட ஸ்திரீ வந்து அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்குள்ளாய் அவள் தொட்டமால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அங்கே தொட்ட மாத்திரத்தில் ஒன்றும் கேட்கல, எங்கள் வீட்டுக்கு வரணும், என் பாடுகள் இப்படி இருக்குது, என் பிரச்சனை எப்படி இருக்குன்னு ஒன்று சொல்கிறேங்க. ஃபைனலி ஐ எம் டெல்லிங் யூ ஒன் திங். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து விட்டாலே போதும். அவர் வந்து உங்கள் தலையில் கை வச்சோ அல்லது எண்ணெய் பூசி ஜெபிச்சோ அல்லது அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் நான் சுஸ்தமாவேன். அல்லேலூயா. I am only the problem. I am not going closer to him. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் கூட என் மேலே படாத அளவுக்கு ஆனால் தூரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்திரியாய் வாழ்ந்துருவேன், பிகாஸ் ஆஃப் ஹர் சிக்னஸ். ஆனால் அந்த காரியத்தில் அன்றைக்கு பயந்து நடுங்கி
அவருடைய வஸ்திரத்தை தொங்கலைத்து விட்டார். ஒரு மிராக்கிள் என்ன தெரியுமா? அவர் அறியாமலே வல்லமையில் அவரிருந்து புறப்பட்டது. உன் விசுவாசம் அவரை அறியாமலே அவருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் புறப்பட்டு வரணும். அது உன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒரு மகிமையை கொண்டு வர வேண்டும். அதுதான் விசுவாசம். அவரை அறியாமலே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அளவுக்கு உன்னுடைய விசுவாசத்தில் இவர் அற்புதங்களை செய்த தேவன். மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறவர். எனக்காக தன்னுடைய மாம்சத்தை ரத்தத்தை கொடுத்திருக்கிறவர். இவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நீ விசுவாசத்தோடு நீ உன்னை உள்ளறையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் சரி, நீ பாதாளத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் சரி, அற்புதம் அதுவாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும். அவரை அறியாமலே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவருடைய மகிமை உன் வாழ்க்கையில கடந்து வரும். முழங்கால் படியிடுவோமா? விசுவாசம் பெரிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், மிலிட்ரி எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அவள் வந்து வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவரை அறியாமலே அவருக்குள்ளே இருந்து புறப்பட்டது. She got healed. அவர் சொல்றாரு, இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே. நான் யாரு கையை வைக்கலையே, நீ சுகமாவான்னு யாரையும் பார்த்து சொல்லலையே, நான் இன்னும் ஒரு காரியம் சொல்லலையே, பட் சம்திங் went from me. the power, என்னிடத்துல வல்லமை என்னது புறப்பட்டு போனதே. அதுதாங்க விசுவாசம். அவருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் புறப்பட்டு வரணும். அவருக்குள்ள இருந்து என்ன பண்ணும்? மேக்னெட்டிக்ல ஒரு இரும்பு கம்பியை இழுக்கிறது போல இழுத்து கொண்டு வர வேண்டும். ஊராபாலா சந்தரி காபாலா. அதுதான் விசுவாசம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்துக்கு அடையாளமான ஒரு காரியம். அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள வரணும். இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்க ஒரு அந்த ஸ்திரீயானவள் அந்த வல்லமை அவளை தேடி வரும்படியான காரியத்தை காரணம் அவளுடைய விசுவாசம். Just I touch the hem of the garment. She got healed. Hallelujah. We don't have time. நிறைய காரியத்தை என்னால் சொல்ல முடியும் விசுவாச வாழ்க்கையினுடைய காரியங்களை. ஆனால் இந்த பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், இந்த 12 வருடம் பாடுபட்டு கொடுத்த இந்த மகளுடைய வாழ்க்கையில் நீ போய் முழங்கால் போட்டு அழுது அவனை மாதிரி ஆர்கியூ பண்ணி என் வீட்டுக்கு வரணும் சோப்படுத்தணும் அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது. அவருடைய விசுவாசம், நம்ம விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஹையஸ்ட் மேக்னெட்டிக் பவர். இந்த புவியீர்ப்பு விசை இருக்கு பாருங்க, மேலே அவனை தூக்கி போட்டால் கீழே டமால்னு வந்து கீழே விழும். அந்த புவியீர்ப்பு விசையை போல இருக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு விசுவாசம். அது எங்கேயுமே போக முடியாது, தரையில தான் விழுந்து ஆகணும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்துல விசுவாசம் வைத்து அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது you will see the மகிமை in this month. இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமையினை காணும்படியாய் கர்த்தர் உன் விசுவாசத்தை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தர் நேரலையிலே கர்த்தாவே இந்த ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாஞ்சையோடு கர்த்தாவே வர முடியாவிட்டாலும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே அப்பா நம்முடைய மகிமை காணப்படும்படியாய் அவள் கேட்ட இந்த விசுவாச வார்த்தைகள் அவளுக்குள்ளே நம்முடைய மகிமையை கொண்டு வரட்டும். அப்பா, யாராவது வியாதியோடு விக்கனத்தோடு போராட்டங்களோடு ஜெபித்திருந்தால் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். லெட் தி பி ஹீல்டு. கர்த்தா, இன்றைக்கே நாளில் இந்த முதல் நாளிலேயே அவள் வாழ்க்கையில் இடைப்படும். அப்பா, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை செய்தலும். இங்கு வந்திருக்க பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே என்ன தேவை வந்து அந்த தேவை சந்திக்கப்பட்டவர்கள் இங்கிருந்து கடன் செல்ல கிருபை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.